ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் வேர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்னை வந்து குக்கிங் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்னோடய வெட்டிங் அனிவர்சரி விலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலே நான் சொல்லியிருந்தேன் என்னோடய லுக் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்னோடய வெட்டிங் அனிவர்சரி லுக் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து ஃப்ரண்ட் பஃப் மைல்டாக செஞ்சுட்டு ஹை போனி, அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரி போட் நெக் வச்சு நீங்கள் சாரீ வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதர் ஹை போனி ஆர் வந்து கொண்ட மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஃப்ரீ ஹேர் விடுறதை விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா போட் நெக்கோட லுக் நல்லா தெரியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மைல்டாக வந்து பேக் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளிப்லாம் எதுவும் குத்தலை, பேக் கோம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் முடியும் சேர்த்து சீவி ஹை போனி போடுறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து குயிக் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரண்ட்டில் அந்த பஃப் மட்டும் எடுத்து விட்டுட்டு அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கப். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் லிப்ஸுக்கு வேசலின் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் ப்ரைமர் வந்து மேபிலின் பேபி ஸ்கின், அப்புறமா வந்து ஐ ப்ரைமர் வச்சுருக்கேன். ஸோ ப்ரைமர் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்காக, ஸோ தட் மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். அதே போல் மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுக்காகவும் ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து நான் லிப்ஸுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இப்போ வந்து ஃபேஸ் ப்ரைமர் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கண்ணுக்கு வந்து ஐ ப்ரைமர் போடுறேன். ஸோ யூஸ்வலாகவே ப்ரைமர் போட்டுட்டு ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள், அது செட் ஆகட்டும். ஸோ இந்த மீன்வைல் நான் வந்து ஐப்ரோவில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப அன்ஷேப்பாக இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஐப்ரோஸில் வந்து அவுட்லைன் மட்டும் போட்டுறேன், ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ அவுட்லைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற முடி வந்து தெரியாது. ஸோ தட் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப அன்ஈவனாக தெரியாது ஐப்ரோவோட ஷேப். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் லோரியல் பாரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது, வெளியில் போகிறது அப்படின்னா தான் இது. ஸோ இது வந்து கவரேஜ் சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னோட வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து நல்லா இதாகிடுது, பிளெண்ட் ஆகிடுது. ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நான் வந்து அஸ் ஆஃப் நவ் லாக்மி யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மெபிலின் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து லோரியல் பாரிஸ் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. லைக் வந்து பாட்டில் ஃபஸ்ட்டு, பட் இது வரைக்கும் ஒரு 5 to 6 times யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் நம்ம அதிகப்படியாக அந்த மாதிரி பட்டு சாரி கட்டி நிறையா ஜுவல்ஸ்லாம் போடும்போது கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி கவரேஜ் இருந்தால் தான் ஈக்குவல் ஆகும். இல்லைனா நாம் வந்து ஜுவல்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப டல்லாக தெரியும். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு ரொம்ப தேய்க்காதீங்க, தேய்ச்சிங்கன்னா வந்து திட்டாக தெரியும். இந்த மாதிரி நான் டேப் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக அப்படியே டேப் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட அப்படியே வந்து செட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க நேச்சுரலாக இருக்கும். இல்லைனா வந்து திட்டாக தெரியும், பார்க்கவே வந்து கேக்கின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து காம்பேக்ட் பவுடர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஒரு பேசிக்கான மேக்கப் லுக் தான். நான் வந்து கன்சீலோ இல்லை வந்து கவுண்டோர் ப்ளஷ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக ஃபவுண்டேஷன் போட்டு அப்புறம் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறையா கரும்புள்ளிகள் இருக்குது, கருவளையம் இருக்குது அப்படின்னா கன்சீலர் யூஸ் பண்ணி அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் தனியாக வீடியோஸ் போடுறேன், ஓகேவா, அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி கவர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ காம்பேக்ட் பவுடர் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப். ஸோ வந்து ஐஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியணும் ஐ ஷேடோ அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீம் கலரில் பேஸ் அப்ளை பண்ணிட்டேன், க்ரீம் ஐ ஷேடோ. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என் சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சுனால் வந்து அப்படியே அடிக்கிற ஆரஞ்சுலாம் இல்லைங்க, இது வந்து மைல்டாக ஆரஞ்சையும் பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணி என் சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் என் சாரீக்கு வந்து அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஐ பைலைட் வந்து ஸ்லீக் ஐ டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அப்ராடில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்தியாவில் ஸ்லீக் அவைலபிள் இருக்கான்னு தெரியலை.
ஸோ வந்து நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஐ ஷேடோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இப்படி போட்டுட்டேன். ஸோ வந்து ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி மோதிர விரலில் லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும், நல்லா அது வந்து உங்களுக்கு செட் ஆகிக்கும், அவ்வளோதான். ஸோ ஐ ஷேடோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் நீட்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாரீக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐலைனர் போட போகிறேன். ஸோ நீங்கள் ஜெல் லைனர் யூஸ் பண்ணலாம். இன் தட் கேஸ் வந்து ஐலைனர் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாக்மி ஐலைனர் பாட்டில் இருக்கும் இல்லையா, நெயில் பாலிஷ் பாட்டில் மாதிரி, அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் 90 rupees தான். பட் வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ்க்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். பட்ஜெட்டில் வேணும்னா இது வாங்கலாம். அதே போல் இது வந்து நம்ம பொட்டு டிசைனாக வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நான் மெயினாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ வந்து ஐலைனர் போடுறேன் இதுலேயே. ஸோ வந்து ஐலைனர் வந்து எப்படி பர்ஃபெக்டாக போடுறது அப்படின்ட்டு நான் தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேயா. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் வந்து பேசிக்கான ஐலைனர் தான், விங்டோ இல்லை கேட் ஐயோலாம் கிடையாது. பேசிக்காக சிம்பிளாக வந்து அந்த ஐ லேஷஸ் நல்லா திக்காக தெரியறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஐலைனர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா காஜல், லாக்மி ஐகானிக் காஜல். இதுவும் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வேணும்னா இது மாதிரி வாங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான், 250 நினைக்கிறேன். பட் ஓகே, அதாவது மேக்கப் அப்படின்னு வந்துடுச்சுன்னா ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்லாம் போகாதீங்க, சீரியஸாக. ஓரளவுக்கு நல்ல பிராண்ட் பார்த்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்குங்க. ஸோ தட் அது உங்கள் ஸ்கின்னையும் வந்து எந்த வகையிலும் அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ஆரஞ்சு கலர் தீந்துருச்சு, அதனால் வந்து பிங்க் வச்சு அப்படியே கரெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஆரஞ்சாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆரஞ்சு வந்து முடிஞ்சது, அது வந்து வாங்கணும். எனிவேஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப், ஐ மேக்கப், லிப் மேக்கப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து நல்லா சூப்பராக ஒரு பெரிய பொட்டு வச்சிடலாம் ஆரஞ்சு கலரில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள். ஓகே, பேங்கிள் போடுறதுக்கு முன்னாடி இயரிங் போட்டுடலாம். ஸோ ஜிமிக்கி, கண்டிப்பாக சாரீக்கு ஜிமிக்கி தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து லைட் ஷேடில் போட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து கோல்டு அண்ட் பேர்ல் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஜிமிக்கி போட்டிருக்கேன். யூஸ்வலாகவே நீங்கள் லைட் ஷேடில் சாரீஸ் போகும்போது பேர்ல் ஃபினிஷில் வந்து ஜுவல்ஸ் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஜிமிக்கி, பேர்ல் அண்ட் கோல்டு, அதே மாதிரி பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா கோல்டு அண்டு பேர்ல் இருக்கிற மாதிரி வேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஜுவல்ஸ் போட்டாச்சு, சாரீ, ப்ளவுஸ் எல்லாம் முடிஞ்சுது. அதே போல் ஃபேஸ் மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைனல் லுக். ஸோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் பண்ணியிருந்த அவுட்ஃபிட், ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் டியூட்டோரியல். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் சாரீ வந்து சீரியஸாக என்கிட்ட இல்லை. ஸோ வந்து அதாவது சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா கழட்டி வைக்கலானே தோணாது, அவ்வளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வரிசையில் இந்த சாரியும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக் ஆஃப் மை வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ சாரீ கலர் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் ஒயிட்டு, பட் வந்து லைட்டிங்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷ் அந்த மாதிரி தெரியலாம். எனிவேஸ் ஹோப்ஃபுல்லி வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் டிப்ஸும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது போல் இன்னும் நிறையா மேக்கப் டியூட்டோரியல்ஸ், ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல்ஸ், நேச்சுரல் பியூட்டி டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.